ஹாய் வியூவர்ஸ், இங்கே பாருங்களேன். இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் நான் என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்க போகிறேன். நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து போட்டோம்ல, அதில் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அந்த மாதிரியான வீடியோ தான் இது. பாருங்களேன், இது வெங்காயம் நட்டோம் இல்லைங்க. இங்கே பாருங்களேன் எவ்வளோ பெருசாகிடுச்சின்னு. இதில் பாருங்களேன், ஒரு 4 இதாக நல்லா பிரிஞ்சிருச்சுங்க. நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு, ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருச்சு. இது வந்து மிளகாய் செடி நட்டேன் இல்லைங்க, அந்த இது தான். இந்த சைடு வந்து இந்த பாத்தியில் பார்த்திங்கன்னா, இந்த சைடு தக்காளி செடி, அந்த சைடு புதினா, அந்த மாதிரி தாங்க வாங்கிட்டு வந்து நட்டது தான். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கோரை ஆயிடுச்சுங்க. வீட்டில் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் 2 பேரும் சேர்ந்து தான் ஃபுல் கார்டனையுமே க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. வேலைக்கு ஆள் விட்டு அதெல்லாம் கட்டுப்படி ஆகாது, வீட்டு செலவு வேறு பண்ணுறோம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்ருக்காங்கங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பீன்ஸ் செடிங்க. பீன்ஸு, முள்ளங்கி இந்த மாதிரி போட்டிருக்காங்க கரையில். இது பீன்ஸ் இந்த மாதிரி கொத்து கொத்தாக வருது பார்த்திங்களா. அவரைக்காய், கொத்து அவரைக்காய், குத்து அவரைக்கான்னு சொல்லுவாங்கள்ல, செடியில் காய்க்கும்ல அந்த பட்டை அவரை, அந்த அவரைங்காய் இதெல்லாம் அவரை. அதுக்கப்புறமே முள்ளங்கி செடிங்க. முள்ளங்கி கொஞ்சம் கரைக்கு போட்டு விட்டாங்க. அதுதான் இந்த ஒரு பாத்தி ஃபுல்லுமே சிறுகீரை போட்டோங்க. சிறுகீரை போட்டோம். ஆனால் பார்த்திங்கன்னா இதில் முக்கால்வாசி கீழா நெல்லி தாங்க இருக்குது. இது நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும். பாதி சிறுகீரை, முக்கால்வாசி கீழா நெல்லிங்க. இது எப்படி எங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுனே தெரில. பட் பார்த்திங்கன்னா கீரை ஓரளவுக்கு வந்திருக்கு, ஆனால் கீழா நெல்லியும் வளர்ந்துருக்குங்க. இந்த கரையில் பார்த்திங்களா பீன்ஸுங்க. இதெல்லாம் பீன்ஸு கொடி, செடி பீன்ஸுங்க. இதெல்லாம் கரையில் போட்டிருக்கோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு செலவுக்காக நாங்கள் இது போட்டு அப்படியே எடுத்துக்கலாங்கிற ஒரு பிளான் தாங்க. இங்கே கரையிலலாம் முள்ளங்கி, பீட்ரூட் இந்த மாதிரி போட்டிருக்காங்க. இது எல்லாமே நான் வளர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். இங்கே பாருங்களேன், இதெல்லாம் முள்ளங்கிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போட்டோம், அதுதான் முளைச்சி வந்திருக்கு. இதெல்லாம் முள்ளங்கியிலே லைனாக அந்த இந்த சாக்கெலாம் அந்த ட்ராகன் ஃப்ரூட்டுக்கு உரம் வாங்கி போட்டுட்டு இருந்தோங்க. அதோட சாக்கு தான் க்ளீன் பண்ணிடுவோம். இது பாருங்களேன், இது ஃபுல்லாக கத்திரிக்காய் நாற்றுங்க. கத்திரிக்காய் ஏற்கனவே ஒரு பாத்தி வச்சு நான் இது போட்டேன் இல்லைங்க, ஹேர் ஹாஸ்டிங்லாம் போட்டேன்ல, அது வந்து எப்படின்னு ஒரு பட்டம் அது ஃபுல்லாக தீந்துருங்க. அதுக்குள்ளே இதை வச்சுட்டு அது முடிஞ்சோடனே இது வந்துடும்ல, அதுக்காக வாங்கி வச்சோம். இந்த நாற்று ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா இங்கே நாங்கள் எங்கள் ஊர் சந்தையில் தாங்க வாங்குவோம். எதுவுமே விதையெல்லாம் போட மாட்டோம். நாங்கள் சந்தையில் வாங்கி அப்படியே நடவு பண்ணுறது தான். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே புளிச்சக்கீரைங்க. இங்கே பாருங்களேன், இந்த சைடு சிறுகீரை, அந்த சைடு புளிச்சக்கீரை எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த சைடு கரை ஃபுல்லுமே நாங்கள் வந்து வெண்டைக்காய், கொத்தவரங்காய் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் போட்டிருக்கோம். நடுவில் வந்து அந்த முன்னாடி இருக்க கரையில் முட்டைக்கோஸு, ப்ரக்கோலி இதெல்லாம் போட்டிருக்கோம். நான் உங்களுக்கு இது எல்லாமே செடி வந்திருக்குதுங்க. இதெல்லாம் நான் பெருசானோடனே கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். இங்கே பாருங்களேன், புளிச்சக்கீரைலாம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ கீரை நிறையா பேர் கேட்குறாங்கங்க. கத்திரிக்காயுமே நாங்கள் எல்லாமே சேல் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி இப்போ புளிச்சக்கீரை, இந்த மாதிரி கீரை, சிறுகீரை எல்லா கீரையும் கேட்குறாங்க. பாலக்கீரை விதையெல்லாம் போட்டிருக்கோம். இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் விதையும் நான் வாங்கி வச்சுருக்கேங்க, கரையாக போடலான்ட்டு. ஸோ அந்த பிளானில் தான் நாங்கள் எல்லாம் பண்ணிகிட்ருந்தோம். அங்கே ட்ராகன் ஃப்ரூட்டு நடவு வந்து அவங்க வீட்டில் அம்மா அப்பா பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே சரி நம்ம இந்த வீடியோலாம் எடுத்து போடலாமே. இங்கே பாருங்களேன், எப்படி தோட்டத்தை பாதியாக பிரித்து பாத்தியாக போட்டால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே அப்படின்னு நம்ம வீட்டு வெஜிடபிள்ஸ்லாம் நம்மளே க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. இதில் பார்த்திங்கன்னா நடுவில் வாய்க்காலில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெண்டைக்காய், கொத்தவரங்காய் அந்த ஐட்டம்ஸ் ஃபுல்லாக போட்டு அது ஃபுல்லாக அங்கே பாருங்களேன் வந்திருக்குன்னு. அதுக்கப்புறம் மணத்தக்காளி கீரை விதை எல்லாமே போட்டுக்கோங்க. அந்த சைடு பப்பாளி வந்து வைக்க போகிறோம் ஃபுல்லாக. அதனால் பப்பாளிக்காக தான் அந்த ஹோல் ஃபுல்லாக போட்டு பிட்டு எடுத்துகிட்ருக்காங்க, மண் எடுத்துகிட்ருக்காங்க. இங்கே பாருங்களேன், அந்த வரப்பில் போட்டோன்னு சொன்னல, இங்கே பாருங்கள் வெண்டைக்காய் செடிலாம் இவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்களேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோஸ் எதுவுமே உங்களுக்கு வியூ ஆகாது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாங்க. இன்னும் நிறையா வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன், கார்டன் வீடியோஸ்.